பிரதான சூத்திரதாரி யார் என்றதை நாங்கள் வெளியுலகுக்கு கொண்டு வருவோம் என்று கூறி வந்தவர்கள் மீண்டும் முன்னைய காலகட்டங்களில் எப்படி வேறு வழக்குகளுக்கான இந்த பரபரப்பு செய்திகள் அடிக்கடி வந்ததோ அதே மாதிரியான ஒரு பரபரப்பு செய்தியை கொண்டு வர ஒரு சூழ்நிலை இருக்கின்றதோ என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. குற்றவாளிகள் யார் என்று தெரிந்ததன் பின்னர் தான் அவர்களை எவ்வாறு குற்றவாளிகளாக மாற்ற முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அசாத் மௌலானானுடைய வாக்குமூலத்தை மட்டும் வச்சு கொண்டு கோடபாய ராஜபக்ச மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா என்ற கேள்வி இருந்தது. என்றால் கோடபாய ராஜபக்ச நேரடியாக சக்ரான் குழுவினரோட தொடர்பட்டவர் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை. நாங்கள் என்னதை பற்றி பேசுகிறோம்? இது கோட்டபாயனுடைய வெற்றிக்காகத்தான் இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றது. ஆகவே இவர்கள்லாம் குற்றவாளிகள் என்ற முடிவை நாங்கள் எடுத்து விட்டோம். இப்போ என்னதுக்கு நாங்கள் விசாரணை செய்கிறோம்? இலங்கையில் அவ்வளவு கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், அல்லது அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய நாடுகளில் கிறிஸ்தவர்கள் ஒன்றைக்கு அதிகமாக, ஏன் அதை இலங்கையை குறுக்கி வைக்கணும் என்ற ஒரு கேள்வி. மக்கள் விரும்புவதெல்லாம் நல்ல ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா கோட்டபாய ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்கினாங்க, நாடே திவாலான. வணக்கம். த ஒப்பீனியன் இந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் நோக்கும். இலங்கையினுடைய அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. குறிப்பாக இந்த அன்ரோமா மாரசநாயக்கனுடைய ஆட்சியில் மாற்றங்கள் வரும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அந்த அளவு மாற்றங்கள் வரையில்லை. ஆனால் ஒரு வழக்கு சம்பந்தமான விடயங்கள் ஊடகப் பரப்பில் பேசுபொருளாகின்ற அளவுக்கான ஒரு விமர்சனங்கள், அது சம்பந்தமான விடயங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. உயிர்த்த தாக்கல் சம்பந்தமான விடயத்தில் கோடபாய ராஜபக்ச அவர்களுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சுரேஷ் சாலை அவர்கள் தொடர்பாக அவருடைய மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றது, உளநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. அவர் தன்னைத்தானே தாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற பொருள்பட நீதிமன்றத்தில் ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய பரப்பில் தொடர்ந்தும் எங்களுடைய அரசியல் பரப்பில் மிகப்பெரிய அளவிலான விமர்சன ரீதியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த தாயக எழுச்சி பாடல் ஒன்றினை எடிட் செய்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டார் என்கின்ற பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படியாக பல விடயங்கள், அவர் மீதான விசாரணைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்படியாக பல விடயங்கள் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது தொடர்பாக நாங்கள் ஆராயப் போகின்றோம். எங்களோடு ஊடகவியலாளர் பிரஸ்னோ இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரஸ்னோ. தொடர்ந்தும் இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் அடிக்கடி இந்த பரபரப்பு செய்திகள் வாரதை அவதானிக்கக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. இந்த பரபரப்பு செய்திகள் எங்களுக்கு எதை சொல்கின்றன? ஒன்று பிரதான சூத்திரதாரி யார் என்றதை நாங்கள் வெளியுலகுக்கு கொண்டு வருவோம் என்று கூறி வந்தவர்கள் மீண்டும் முன்னைய காலகட்டங்களில் எப்படி வேறு வழக்குகளுக்கான இந்த பரபரப்பு செய்திகள் அடிக்கடி வந்ததோ அதே மாதிரியான ஒரு பரபரப்பு செய்தியை கொண்டு வர ஒரு சூழ்நிலை இருக்கின்றதோ என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. குறிப்பாக ராஜபக்ச குழாமினர் சம்பந்தமான விடயத்தில் பார்க்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த கபில சந்திரசேன வழக்கில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது அவர் கைது செய்யப்படுவார் என்கின்ற ஒரு பிம்பம் தோற்றுவிக்கப்படுகின்றது. அது சமூக வலைத்தளங்களிலேயும் ஊடக பரப்பிலையும் பெரிய அளவில் பேசப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் கோடபாய ராஜபக்ச அவர்களுடைய இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுதும் கூட இப்படியான தொடர் விமர்சனங்கள் அல்லது தொடர் ஊடக பரப்பில் கொஞ்சம் பரவலாகவே பேசப்படுகின்றது. உண்மையிலேயே இந்த விடயங்கள் ஊடக பரப்பில் பேசப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் செய்யப்படுகின்றனவா என்கின்ற சந்தேகமும் விமர்சனமும் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய பொருளாதார நிலைமை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னைய கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னுமே இந்த எரிபொருள் விலை ஏற்றத்துக்கான சரியான காரணம் முன்வைக்கப்படவில்லை. எரிபொருள் ஏற்றத்துக்கான காரணம் இவர்கள் செய்த ஊழல் பின்புலங்கள். அது மட்டும் இல்லாமல் சரியான முறையில் இந்த எரிபொருள் சார்ந்த விடயங்களை நிர்வகிக்கலை, மின்சாரம் சார்ந்த விடயங்களை இவர்கள் நிர்வகிக்கலை என்பதால் தான் அந்த விடயங்களை ஈடு செய்வதற்கான ஒரு படிமுறையாகத்தான் இவர்கள் இந்த எரிபொருள் விலையை இன்னுமே ஏற்றத்தில் வைத்திருக்கின்றார்கள் என்று ஒரு சாராரும், IMFினுடைய நிபந்தனை அடிப்படையில் செயல்படுறதால அப்படித்தான் செயல்பட முடியும் என்று இன்னொரு சாராரும் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். நலிந்த ஏசு அவர்கள் பேசுகின்ற பொழுது நாட்டினுடைய நிலைமைகள் சார்ந்து இறக்குமதி செய்வதற்காக, எரிபொருளை இறக்குமதி செய்வதற்காக முன்னரை விட மே மாதத்தில் அதிகமான டாலர்கள் செலவழிந்திருக்கின்றது, அதால தான் இந்த நிலைமை இப்படி இருக்கின்றது என்று அவர்களும் தொடர்ந்து பேசிய வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த நிலைமை, இந்த பொருளாதாரம் சார்ந்த விடயங்களை மூடி மறைப்பதற்காகத்தான் அரசியல் சார்ந்த விடயங்கள் பெரிதாக பேசப்படுகின்றதா என்கின்ற ஒரு விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்படுகின்றது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது பிரச்சனை? உண்மையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கான குற்றவாளிகள் என்பது அல்லது அந்த குற்றவாளிகளாக இருக்க வேண்டியவர்கள் மஹிந்த ராஜபக்சவனுடைய தரப்பினர் என்பதில் இந்த நாட்டில் நான் நினைக்கின்றேன் ஆட்சியாளர்களாக இருக்கலாம், மிகப்பெரிய ஊடக தரப்புகளாக இருக்கலாம்,
பத்தி எழுதுகின்ற தரப்புகளாக இருக்கலாம், எல்லோரும் அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட அதாவது ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இந்த நாட்டில் இருக்கின்றது. அதற்கு எதிராக ஒரு தலைமைத்துவ பிம்பத்தை ஏற்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் தான் அந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றது. அதன் பின்னர் தான் கோட்டபாய ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கி வெற்றியடைகின்றார். ஆகவே இதற்காகத்தான் அந்த குண்டு தாக்குதல் நடைபெற்றது என்பதை எல்லோரும் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே குற்றவாளிகள் யார் என்று தெரிந்ததன் பின்னர் தான் அவர்களை எவ்வாறு குற்றவாளிகளாக மாற்ற முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்ற குற்றச்சாட்டு ஒரு ஏற்கக்கூடிய அளவில் தான் இருக்கின்றது. ஏனெனில் சுரேசாலை கைது செய்யப்படுவார் என்பதோ அல்லது கோட்டபாய ராஜபக்ஷ விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்பதோ அல்லது பிள்ளையான் இந்த வழக்கில் முக்கிய சூத்திரதாரியாக கருதப்படுவதோ அல்லது பிள்ளையான் மீது அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தவர் வெளிநாட்டில் அவர் இயல்பாக இருக்கின்றார். ஆகவே இவ்வாறான ஒரு விடயம் தெரிந்த ஒருவர் இவ்வாறு வெளிநாட்டில் அந்த நேரத்தில் போலீஸ் தரப்புக்கு சொல்லாமல் இருந்திருக்க முடியும்? அவரும் அந்த குண்டு தாக்குதல் தொடர்பில் சஹ்ரானுடன் போய் வந்த வேலைகளில் முக்கியமான ஒருவர். ஆனால் அவரிடம் வாக்குமூலம் பெறப்படுகிறது இவர்களுக்கு எதிராக. அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படவில்லை. ஆனால் உண்மையில் அந்த குற்றச்சாட்டு அவர் மீதும் அல்லவா முன்வைக்கப்பட வேண்டும். உயிர்த்தனாயிரு குற்றச்சாட்டு அவர் ஈடுபட்டிருந்தார் இல்லையா? அவரே சொல்றார், நான் தான் கூட்டிக் கொண்டு போய் நான் தான் ஆக்களை ஏற்பாடு செய்தனான், எனக்கு சுரேஷாலையோட இந்த இடத்துக்கு நான் போனான், பிள்ளையான போய் நான் இந்த இடத்துல சந்திச்சினான். ஆனால் அசாத் மௌலானாவை கொண்டு வருவதற்கான சில நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுகின்ற வாக்குமூலம் போய் வெளிநாட்டை பதிவு செய்து சொன்னார்கள். அவர்கள் இங்க கொண்டு வர்றதுல சிக்கல் நிலைமை இருக்கின்ற ஒரு விடயம். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு உயிர்த்தனாயிரு குண்டு தாக்குதல் என்பது சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளான விடயம். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த குண்டு தாக்குதலில் மரணமடைந்தார்கள். ஆகவே அந்தந்த நாடுகள் இந்த விசாரணையை அந்தளவு லாபகமாக ISIS என்ற அமைப்பின் மீது போட்டுவிட்டு இராணுவ தரப்பு இவர்கள் அல்லது மைந்த தரப்பினர் தான் இதனை செய்து போட்டு அதன் பின்னர் ஆட்சி பீடத்தில் இருப்பதற்கு விட்டிருப்பார்களா? விட்டிருக்க முடியுமா? இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில் விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றதா என தெரியாது. ஆனால் ஒரு குற்றவாளி யார் என்பதனை ஊடகங்களிலும் சரி, அரசாங்கத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்களும் சரி, அல்லது எதிர்த்தரப்புகள் என்று சொல்லப்படுகின்ற மற்ற தரப்புகள் அனைத்தும் இது இந்த தேர்தலை மையமாக வைத்துத்தான் இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றது என்பதை நீண்ட காலமாக சொல்லி வருகின்றார்கள். அதற்கு ஏற்றால் போல்தான் விசாரணைகளும் அடுத்தடுத்த கட்டங்களை அடைகின்றது. இப்போ இதுக்கு முதலே ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும், இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தா ஏன் உடனடி விசாரணைகள், உடனடி கைதுகளை செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள்? எந்த விடயத்தில் இவர்களுடைய நடவடிக்கை சட்ட ரீதியாக சரியானது என்ற ஒரு கேள்வியையும் இன்னொரு ஆட்சியாளர்கள் கேட்கின்றார்கள். அமல் ராஜபக்ச இந்த விசாரணையின் பொழுது அங்கு சென்று வாக்குமூலம் பெற்று வந்ததை கேலிக்குரிய ஒன்றாக மாற்றி அவர் பதில் வழங்கி டாப்லேயே பார்த்துருக்கலாம், எங்களையே கேட்டிருக்கலாம். இதுக்கு ஏன்னா அவ்வளவு போய் காசுல வலிச்சு இந்த விசாரணை நீண்ட காலமாக தொடர்வதை தவிர எப்போ இதுக்கான ஒரு இறுதி முடிவு கிடைக்கும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்குமா என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது ஒரு இழுபடுகின்ற விசாரணையாகத்தான் தெரிகின்றது இல்லையா? உண்மையிலே இந்த அசாத் மௌலானானுடைய வாக்குமூலத்தை மட்டும் வச்சுக்கொண்டு கோட்டபாய ராஜபக்ச மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா என்ற கேள்வி இருக்கின்றது. என்றால் கோட்டபாய ராஜபக்ச நேரடியாக சஹ்ரான் குழுவினரோட தொடர்பட்டவர் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை. சுரேஷ் சாலே அந்த ஆதாரங்கள் இருக்கோ இல்லையோன்னு எங்களுக்கும் தெரியாது. இதுவரைக்கும் ஊடகங்களால் சொல்லப்படுகின்ற விஷயம் அல்லது சட்டத்தரணிகள் சொல்லுகின்றதோ அல்லது இந்த ஏதாவது ஒரு தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றது என்பது உண்மை நீதிமன்றத்தில் என்னென்ன விடயங்கள் சாட்சிகளாக முன்வைக்கப்பட போகின்றது என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த விடயம் சார்ந்து குற்றப்புலனாய்வாளர்கள் என்னத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஏன்னால் குற்றப்புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்தால் தற்பொழுதைய அரசாங்கத்திற்கு எந்த அளவு தூரம் நெருக்கமாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸுக்கோ ஊடகவியலாளர்களுக்கோ தெரியாமல் குற்றப்புலனாய்வு பிரிவு எதையும் கண்டுபிடிக்கிறது இல்லை. கண்டுபிடிச்சா உடனே இவங்களுக்கு சொல்றாங்க, இவங்களை அதை மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்துறாங்க. இது உண்மையா நீதவானுக்கும் தெரியுமோ தெரியாது, யூடியூபர்ஸுக்கும் இந்த ஊடக தரப்புக்கும் தெரிகிற இந்த விடயங்கள் நீதவானுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு சொல்லுதோ இல்லையோ தெரியாது. எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் பிம்பம். இப்படியான ஒரு அரசியலுக்காகத்தான், ஒரு அரசியல் வெற்றிக்காகத்தான் உயிர்த்தனாயிரு குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது என்பதுதான் குற்றச்சாட்டு. ஆனால் அது இந்த விசாரணையும் தொடர்ந்து அரசியலாகவே முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் இந்த விடயத்தை பார்க்கிற பொழுது கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு விடயம் இந்த
உயிர்த்த தாக்கல் நடந்து 48 மணி நேரத்துக்குள்ள அவர் தன்னுடைய வேட்புமனுக்களையும் தாக்கல் செய்தார். ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமானவர் இல்லையா? இல்லை, நீண்ட காலத்துக்கு பின்னர் தான் செய்தார். ஆனால் அந்த இதனை தொடர்ந்து 52 நாள் குழப்பம் இடம்பெற்றது. இதற்கு பிறகுதான் 52 நாள் குழப்பமும் வருது. அப்போ அதுக்கும் பிறகுதான் அவர் 2019 தான் ஜனாதிபதி தேர்தலை சந்திக்கிறார். ஆனால் இதற்கு பின்னரான காலப்பகுதியினுள் பாதுகாப்பை வலுப்படுத்தக்கூடியவர் யார் என்ற ரீதியில் தான் தென்னிலங்கை சிந்திக்கின்றது. தேசிய பாதுகாப்பு முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. சயித் பிரேமதாச இவருக்கு எதிராக தேர்தலை சந்தித்தாலும் தான் பாதுகாப்பு அமைச்சராக முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சுவாவை நியமிப்பேன் என்று கூறினார். அது என்னத்துக்காக என்றால் பாதுகாப்பு எனக்கு அந்த அளவு தூரம் தெரியாது. ஆனால் அதற்கு பொருத்தமானவர் இறுதி யுத்தத்தை யார் வழி நடத்தினாரோ அவரை நான் விடுவேன் என்ற அடிப்படையில் தான் தென்னிலங்கையில் அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது. ஆனால் இப்போ உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெறுகின்ற பொழுது யார் ஆட்சியில் இருந்தவர்கள்? மைத்ரிபால சிறிசேனா, ரணில் விக்ரமசிங்கே, சயித் பிரேமதாச தரப்பு. இப்போ இவர்கள் அனைவரும் இணைந்து தான் அந்த குண்டு தாக்குதலை முன்னெடுத்தார்களா? கிட்டத்தட்ட இவர்களை ஆட்சி கொண்டறதுக்கு இவர்களும் உதவி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் பேசுகிறோம். அப்படி பார்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கு. அதற்காக இந்த தரப்புகள் யாரும் செய்யவில்லை, இந்த தரப்புகள் செய்யக்கூடிய ஆக்கள் இல்லை என்று நான் கூறவில்லை. என்னுடைய கருத்து முந்தைய காலகட்டத்தில் இவர்கள் இருவருக்கும் எதிரான ஒரு எதிர்நிலைப்பாடு, மைத்திரி சேர்வதற்கு முன்னர் ஒரு எதிர்நிலைப்பாடு ஒன்று இருந்தது இல்லையா? இருந்தது. ஆகவே அந்த விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது எந்த அடிப்படையில் இவர்கள் ஒரு கூட்டு சதியின் அடிப்படையில் வந்திருப்பார்கள் என்று உங்களால் பேச முடிகின்றது? நான் கூட்டு சதின்னு நான் சொல்லவே இல்லை. கூட்டு சதி ஒன்று இடம்பெற்றிருப்பதற்கு என்ன அடிப்படைகள் இருந்திருக்கிறது அது ஒரு நீதிமன்ற விசாரணையினூடாக தெரிய வேண்டிய ஒன்று. ஆனால் நாங்கள் என்னதை பற்றி பேசுகிறோம்? இது கோட்டபாயனுடைய வெற்றிக்காகத்தான் இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றது. ஆகவே இவர்கள்லாம் குற்றவாளிகள் என்ற முடிவை நாங்கள் எடுத்து விட்டோம். இப்போ என்னதுக்கு நாங்கள் விசாரணை செய்கிறோம்? அதன் அடிப்படையில் தான் அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் நாங்கள் அப்படி ஒரு முடிவை எடுப்பது சரியா? இந்த குண்டு தாக்குதலின் ஊடாக யார் லாபம் அடைந்தார்கள் என்று பார்த்தால் அதற்கு சில நேரம் இல்லை, இவர் கோட்டபாய ராஜபக்ச லாபம் அடைந்தார். பொதுஜன பெரமுன அதற்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைந்து கொண்டது. ஏன் 2015 வீழ்ச்சி அடைந்த மஹிந்த தரப்பு மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு இது ஒரு காரணமாக இருந்தது. அதற்கு முன்னர் கண்டி திகன இடங்களில் இடம்பெற்ற கலவரங்கள் போன்றவை எல்லாம் குறிப்பிடலாம். ஆனால் உண்மையில் ஆட்சி மாற்றம் எவ்வாறு அது மீண்டும் மஹிந்த தரப்பு புத்துயிர் பெறுகின்றார்கள் என்றால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறுகிறது. அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை அடைகிறது தென்னிலங்கையில். ஆகவே அவர்களுக்கு இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் ஊடாக மட்டும்தான் தேர்தலில் வெற்றியடையக்கூடிய நிலைமை இருந்தது என்று சொல்வதிலும் சில முன்னுக்கு பின் முரணான நிலைமைகள் இருக்கின்றது. ஏனெனில் அதற்கு முன்னர் இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் மஹிந்த தரப்பு தான் வெற்றியடைந்தது. அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அதே நேரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் யுஎன்பியும் இணைந்து நாட்டில் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலேயே மூன்றாவது தரப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒரு கட்சியை உருவாக்கி பசில் ராஜபக்சனுடைய தலைமையில் அது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டியிருந்தன. தனியாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் ஊடாக மட்டும் அந்த தரப்பு பயன்படுத்தி கொண்டார். ஆனால் அது ஒரு பாதுகாப்பு சார்ந்த வல்லுநராக ஜனாதிபதி இருப்பது சிறப்பு என்ற ஒரு பிம்பத்தை முன்னகர்த்துவதற்கு உதவி இருக்கலாம். ஆனால் அடிப்படையாக வைத்தபடியா இல்லை குண்டு தாக்குதலை வச்சு. ஆனால் அதுக்கு முன்னரே மஹிந்த தரப்பினர் புத்துயிர் பெற்று விட்டார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் மட்டுமா உள்ளூராட்சி சபை தேர்தலே அவர்களுடைய அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்குத்தானே. அப்ப என்ன அடிப்படையில் நாங்கள் கூறுகின்றோம்? ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டால் அது ஒரு நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். மஹிந்த தரப்பின் மீது எந்த குற்றவியல் குற்றச்சாட்டும் முன்வைக்க முடியாதுன்னு நான் சொல்லவில்லை. அவர்கள் மீது ஊடகங்கள் சார்ந்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது, பலருடைய படுகொலை இருக்கின்றது, தமிழ் மக்கள் சார்ந்த இனப்படுகொலை குற்றச்சாட்டை அவர்கள்லாம் எதிர்நோக்குகின்றார்கள். அதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த உயிர்த்த ஞாயிறு குற்றச்சாட்டை எந்த அடிப்படையில் இவர்கள் முன்வைக்கின்றார்கள்? உண்மையில் ஒரு சுயாதீன விசாரணையை மேற்கொள்ளுகின்றார்களா? ஏற்கனவே நாங்கள் சொல்கிறோம், இந்த சிஐடி உடைய இந்த விசாரணைகளை மேற்கொள்ளுகின்றவர் மஹிந்த தரப்பினால் அரசியல் ரீதியில் பழிவாங்கப்பட்டவர் என்றார் சாணி அபேச. ஆகவே
அவருடைய விசாரணை இந்த விடயத்தில் எந்த அளவு தூரம் பொருந்தும்? நீங்க சொல்றபடி பார்த்தா முடிவை எடுத்துட்டு தான் இங்க விசாரணை நடக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த முடிவுன்றது மக்களாலையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவாகத்தான் மக்கள் விரும்புவதெல்லாம் நல்ல ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா கோட்டபாய ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்கினாங்க, நாடே திவாலானது. இல்ல மக்கள் விரும்புவதனால் அது சரியென்று ஆகிவிடும். அந்தந்த நேரத்தை எதிர்பார்ப்பபடியா சூழ்நிலை, உணர்ச்சி நிலைகள், இவ்வளவு பெரிய ஊடக பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அதனை மக்கள் நம்புவதற்கான வாய்ப்பு. ஆனா அந்த நேரத்துல உள்நாட்டிலையும் சர்வதேசத்திலையும் இங்க ஒரு குண்டுவெடிப்பு நடைபெறுவதற்கான ஒரு அனுகூலங்கள் யாருக்குமே இல்லையே. சர்வதேசத்துல கூட ஒரு போர் சூழல் இருந்தாலோ அல்லது முஸ்லீம் தரப்புக்கான எதிர்ப்பலைகள் இருந்தது. முதல் கூறப்பட்டது நியூசிலாந்தில் சர்ச்சுக்கள் இடம்பெற்றோ இங்கே ஒரு இடத்துல இடம்பெற்ற, நான் நினைக்கிறேன் பள்ளிவாசல் ஒன்றில் இடம்பெற்ற தாக்குதலின் பதிலடியாகத்தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றது என்று அதே போன்ற விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டது ஆரம்பத்தில். அதன் பின்னர் வெளிநாட்டு உளவுத்துறைகள் எல்லாம் இந்த வழக்கினை விசாரணை செய்தன. அங்கு இங்கு, அதாவது நீங்கள் இப்படி பாருங்க, கோட்டா ஜனாதிபதியா இருக்க அவங்களோட தரப்புல அந்த குற்றச்சாட்டே இல்லை. ஆனா இதே இலங்கையினுடைய விசாரணை செய்கிற பிரிவு எல்லாம் விசாரணையை செய்யுது. ஆனா இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமா பார்க்க நீங்கள் கூடிய சர்வதேச குற்றச்சாட்டையும் கூட இலங்கையில் அவ்வளவு கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அல்லது அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய நாடுகளில் கிறிஸ்தவர்கள் ஒன்றைக்கு அதிகமாக, ஏன் அதை இலங்கையை குறிக்கி வைக்கணும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சர்வதேச ரீதியான உங்களுடைய கேள்வி என்றால் ஐஎஸ்ஐஎஸ் ஏன் இலங்கை அந்த நிலைப்பாடு சர்வதேச ரீதியாக ஒரு குற்றச்சாட்டை இருந்தா ஏன் இப்ப முன்னிக்கணும்? அப்படிப்பட்ட ஒரு விசாரணையை இலங்கை செய்யவும் இல்லை. ஐஎஸ்ஐஎஸ் உரிமையும் கோரியது. அதற்கு அப்பால் அந்த விசாரணை ஒரு சாட்சியங்களின் அடிப்படையில் அடுத்த கட்டத்தை அடைகின்ற பொழுதுதான் நீங்கள் கேட்கின்ற அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். இவர்களுடைய பதில் அது தேவையற்றது. கோட்டபாய ராஜபக்ச முடிவெடுத்துட்டார். கோட்டபாய ராஜபக்சவும் மஹிந்த தரப்பினருக்கு இது தொடர்பு இருக்கின்றது என்பதுடன் இவர்கள் முடித்து விடுவார்கள் அல்லது ஆட்சி முடிந்து விடும். எனக்கு தெரிஞ்சு இப்ப இவர்கள் போற இந்த லைன்ல கூட முடிவை அடைவார்களா என்பதில் கேள்விகள் உண்டு. ஆனால் இந்த சர்வதேசத்துல ஒரு நோக்கம் இல்லை, உள்நாட்டிலேயும் நோக்கம் இல்லை. ஆனா உள்நாட்டில் அந்த நேரத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. அதை ஒரு ஊகமாக எடுத்து வைத்தோண்டு நாங்கள் அடுத்த கட்டம் நோக்கி நகர்றதுல என்ன சிக்கல் நிலைமையாக இருக்கின்றது? என்ன இப்போ குறிப்பாக சர்வதேசத்தில் இது சார்ந்த விடயங்களில் நாங்கள் கூறியது போல் ஒரு சரியான ஒரு நோக்கம் ஒன்று இல்லை. அதே மாதிரி உள்நாட்டு அரசியல் நிலைப்பாடுகளை வச்சு பார்க்கின்ற பொழுதும் கூட ஒரு இவ்வளவு பெரிய குண்டு தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. ஆனால் அந்த நோக்கம் எங்கே இருக்குன்னு பார்க்க அடுத்த ஆட்சி மாற்றத்துக்காக அந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருக்கலாம். தனியாக அதனை முழுமையாக இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த குண்டு தாக்குதலுடன் அந்த ஆட்சி மாற்றத்தை இங்கே ஆட்சியில் மாணவர்கள் மட்டும்தான் அதுக்கு காரணம் என்று கூற முடியுமா? அந்த நேரத்தில் ஆட்சி இருந்தவருக்கு புலனாய்வு தகவல் கிடைத்தது, அதனால் அதனை அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியாமல் சென்றார்கள். அதுக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அதே நேரம் இலங்கையினுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைவதற்கு, சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டுக்கு வரலாமோ இல்லாமோ என்ற நிலைமைகளை ஏற்படுத்துவதற்கெல்லாம் அது ஒரு காரணமாக இருந்தது. அந்த உயிர்த்தனாயிரு குண்டுத்தாக்குதல் இலங்கையினுடைய பொருளாதாரத்தின் ஒரு கருப்பு பக்கமாக அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிகளும் இருந்திருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சி தான் மிக இதாக போனது 2022. ஆனால் மஹிந்த தரப்பினர் குற்றவாளிகள் இல்லை, வேண்டுமென்றே ஜேவிபியினர் அவர்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் நான் கதைக்கவே இல்லை. பழிவாங்க அரசியல் அப்படி நான் சொல்ல இல்லை. அதுக்காகத்தான் இவர்கள் விசாரணை. இந்த விசாரணை ஏன் அடுத்தடுத்த கட்டத்தை துரிதமாக அடைய முடியாமல் இருக்கின்றது? மக்களை சொல்லித்தானே நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் இப்படிப்பட்ட முக்கியமான வழக்கு விசாரணைகளை ஏன் அடுத்த கட்டத்தை உங்களால் கொண்டு செல்ல முடியாமல்? ஒருவேளை மக்களுடைய சேனல் சொல்லுது உயிர்த்தனாயிரு குண்டு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கு, பிள்ளையானூடாக சுரேஷ் சாலைக்கு தொடர்பு இருக்கிறது, சுரேஷ் சாலை மஹிந்த தரப்பினருக்காகத்தான் இந்த குண்டு தாக்குதலை இடம்பெற்றார் என்று. இறுதி யுத்தத்தின் பொழுது பல்லாயிரக்கணக்கானோர் காணாமல் ஆக்கப்பட்டதற்கு மஹிந்த தரப்பினர் தான் தொடர்பு. யுத்த குற்றம் சார்ந்த பல்வேறு சாட்சியங்களை சேனல் வீடியோ ஆதாரமாக வெளியிட்டது. ஏற்கையிலையோ ஏற்றுக்கொண்டதோ அது சார்ந்த விசாரணையே ஆரம்பிக்கல. அன்றைக்கு சேனல் பிள்ளையா தானே உங்களுக்கு தெரிஞ்சது. இன்றைக்கு என்னண்டப்பா சரியா தெரியுது. அதுல உங்களோட இனவாத ரீதியிலான ஆட்சி என்றது வடிவா தெரியுதோ இல்லையோ. அப்ப இலங்கை அரசாங்கம் இந்த விசாரணையை ஒரு அரசியல் கலப்பில்லாம உண்மையாடுக்குதான ஒரு முடிவின் அடிப்படையில் தான் இது அடுத்த கட்டத்தை அடையுதுன்னு என்ன அடிப்படையில் நம்பலாம் என்பதுதான் கேள்வி.
கிட்டத்தட்ட ஒரு மக்கள் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள், பெரும்பான்மை மக்களோ அல்லது சமூகம் இதைத்தான் எதிர்பார்க்குது. அப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ இல்ல, மக்களுக்கு இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த இழப்புக்கு ஒரு நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். இதற்கு முன்னர் ஊழல்வாதிகளாக பல்வேறு அத்துமீறல்களை மேற்கொண்டவர்களாக மஹிந்த தரப்பு இருக்கின்றபடியினால் இவர்கள் சொல்வது ஒரு நம்பக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா இவர்கள் ஒரு உத்தமர்களை பார்த்து இவர்கள்லாம் குற்றவாளிகள் என்று கூறவில்லை. அதனால் அது நம்பக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனால் நீதி என்பது அதனுடன் நேரடியாக தொடர்பட்டு அதனை மேற்கொண்டவர்களுக்கு இருக்க வேண்டியது. இந்த விசாரணையின் பொழுதெல்லாம் மைத்ரிபால சிறிசேன இன்னும் ஒரு நாட்டினுடைய பெயரை குறிப்பிட வந்தார், குறிப்பிட்டார் போன்ற விடயங்கள் எல்லாம் பேசப்படுவது உண்டு. இந்தியாவுக்கு தெரியாம இது நடந்திருக்குமா, இந்த குண்டு தாக்குதலில் ரோவினுடைய பங்கு என்ன, வெளிநாட்டு புலனாய்வாளருடைய பங்கு என்ன எல்லாம் மிகப்பெரிய அளவு பேசப்படுகின்ற விடயங்கள் இதுவே. உண்மையிலேயே இந்த விடயங்கள் ஒரு பெரிய அதிர்வலைகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட இந்த அரசாங்கத்தினுடைய விசாரணைகள் அந்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லை என்கின்ற விமர்சனம் ஒரு பக்கம் முன் வந்து கொண்டே இருக்கின்றது. உண்மையிலேயே இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. தொடர்ந்தும் காத்திரமான ஒரு தலைப்போடு சந்திப்போம். நன்றி.